கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தை ஆரம்பிக்க செய்த தேவன் 6 மாத காலம் அளவும் நம்மோடு கூட இருந்து நம்மை மறவாமல் நம்மை நினைத்தருளி நம்மை வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாகவே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணின தேவனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அவரை நினைத்து அவரை துதித்து கர்த்தரை இந்த வேளையிலே உற்சாக மனதோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் இல்லை. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் இல்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருக்கும் உள்ளங்கையில் வல்லவாயுடன் புகலிடமே. வரைந்திருக்கும் உள்ளங்கையில் வல்லவாயுடன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கச்சோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கச்சோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மை மறவாமல் நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியத்தையும் அவர் அதம் பண்ண சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ விதமான அக்கினியின் அனுபவம் நம்முடைய வாழ்விலே வந்த பொழுதும் கர்த்தர் நமக்கு துணையாளராய் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி ஒருவராகிலும் அமைதலாய் இல்லாமல் சத்தத்தை உயர்த்தி எல்லாருமாக தேவனை மகிமைப்படுத்தி இந்த வேளையிலே பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா
ஹalleluya. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருப்பாரே ஆனால் நம்மால் அமைதியாக சும்மா இருக்கவே முடியாது. ஹalleluya. ஏனென்றால் ஒரு நாளை கடப்பது என்பது நிச்சயமாக நம்முடைய பலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்கும் பொழுது 6 மாதத்தை கடந்து வர கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இந்த 6 மாதத்தில் எத்தனையாய் நம்மை பாதுகாத்து இருக்கிறார், எத்தனையாய் கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டதான எத்தனையோ விதமான காரியங்களிலே அவருடைய கரம் கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்தது. ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது சொல்லும் பொழுது இவ்விதமாய் 25ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து தம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு மறைவு, ஒரு மனுஷனுக்கு ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் எப்பொழுது தேவை, எப்பொழுது வரும் என்றால் ஆபத்து வரும் பொழுதுதான். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் மறைந்து கொள்ளுவார்கள், அவர்கள் ஒளிந்து கொள்ளுவார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, எனக்கு தீங்கு வரும் பொழுது நீர் என்ன செய்கிறீர், என்னை ஒளித்து மறைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். காரணம் என்ன தெரியுமா? அந்த தீங்கு என்னை அணுகக்கூடாது என்பதற்காக, அந்த தீங்குக்குள்ளாக நான் கடந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மை ஒளித்து மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் எழும்பினது, ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தரை இந்த வேளையில உயர்த்தி அன்னாள் இவ்விதமாய் கர்த்தரை பார்த்து 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா களி கூறுகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், என்னுடைய அழுகையின் கூக்குரலை அவர் கேட்டு எனக்கு பதில் கொடுத்திருக்கிறபடியினாலே என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. காந்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள்
துன்பங்களை கழிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். துன்பங்களை கழிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். ஆத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே. ஆமென். நன்றி இயேசுவே. எல்லாரும் உள்ளது நாளத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளது நாளத்திலிருந்து நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்த வல்லமை உள்ளவர். ஆமென். என் முகத்தை பிரகாசம் அடைய செய்கிற தேவன். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, கரம் தட்டி, கரம் தட்டி எல்லாருமாய். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அபிஷேகத்துக்குள்ளாக எல்லாரும் ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக, ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக, ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக. உம்முடைய நெருப்பு பரிசுத்தத்தின் அக்கினி, உன்னதத்தின் அக்கினி இந்த நாளிலே எங்களை அனலாக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியை கட்டி எழுப்பட்டும், எங்களுடைய ஆத்மாவை உயிர் வீழ்ச்சி அடைய செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் 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 எங்கள் அக்கினி ஜுவாலையே.
நன்றி 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 மரதன சதரத நலரபல வந்தவரவரவலவா மனத நலரபோ சியதன நலரபோ இதனத நலரப கபரவரவலவா மனத நலரபோ நன்றி பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கரங்களை தட்டி ஹalleluya ஷபரபரபரபரபலவா அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்தவர் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை தந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya. ஆண்டவரே இந்த 6 மாத காலம் அளவும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை காண்பித்ததற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் எவ்வளவேனும் தகுதி அல்ல. ஆனாலும் உம்முடைய கிருபை எனக்கு தந்தீரே, ஆனாலும் உம்முடைய கர்த்தாவை இரக்கத்தால் என்னை முடிசூட்டினீரே, உம்முடைய காருண்யம் என்னை சூழ்ந்து கொண்டதே, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய், நல்ல தகப்பனாய் என்னை தோளில் சுமந்து கொண்டு வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி. ஷபரத நலரபலவா ரிமனதியாந்த நலரபோ கவர ஷீகரத நலரபலவா ருமனா கரத நலரபோ ரிமா ஷபரபரபலவா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya. ஒருவராயிலும் அமைதலா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். ஹalleluya ஹalleluya. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி எல்லாரும் ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. சிவா ஷியாதா நலர கனதா நலரபலவா நிமனதா நலரபௌதி அந்தரபரபலவா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு பிறந்து சுத்திகரிப்பின் நாளான அந்த 40வது நாள் அன்று இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அந்த இயேசுவை சுமப்பதற்காக, கையில ஏந்துவதற்காக அங்கே சிமியோனும் அன்னாள் என்கிறதான 80 வயது ஒரு ஸ்திரீயும் ஆலயத்தில் இருந்தார்கள். அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது, 85 வயதான அந்த ஸ்திரீ ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருந்தாள். அந்த 85 வயதான அந்த ஸ்திரீ இயேசுவை தன்னுடைய கைகளிலே ஏந்தின உடனே அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் உள்ளம் நன்றியினால் களி கூறுகிறது, என் உள்ளம் மகிழுகிறது என்று சொன்னார். இயேசுவை சுமந்த உடனே அந்த ஒரு வார்த்தை வரும் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எப்பொழுதும் இயேசுவை சுமந்து கொண்டே இருக்கிறோம். வருஷம் 365 நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் இயேசுவை நீங்களும் நானும் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாயிலே எப்படிப்பட்ட துதி நம்முடைய வாயிலே வர வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை எவ்விதமாய் வர வேண்டும். நீங்களும் நானா அமைதியா நிற்கிறோம், அமைதியா நிற்கிறோம். கர்த்தரை சுமப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவரை நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கிருபையை தந்திருக்கிறாரே. ஹalleluya. ஒரு விசையா எல்லாருமாய், ஆண்டவரே இந்த 6 மாதம் நீர் என்னை நடத்தி வந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எத்தனையோ காரியங்கள் நான் உம்மிடத்தில் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறீர். நான் கேட்டதற்கும் மேலான அதிசயமான காரியத்தை, என்னுடைய புத்திக்கு எட்டாத எத்தனையோ அற்புதத்தை, நான் கிரகிக்க முடியாத காரியங்களை எனக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கா இத்தனை கிருபை,
எனக்கா இத்தனை கிருபை என்ன நான் நினைக்கத்தக்க அளவிற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்தீரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசை ஹல்லேலூயா கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய கிருபை எனக்கா இத்தனை கிருபை அப்பா. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல பத்திரமாய் என்னை நடத்தி வந்தீரே, பாதுகாப்பாய் நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. என் கூடவே இருந்து எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருந்தீரே, எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருந்தீரே. தகப்பனாக, தாயாக, சகோதரனாக, நண்பனாக, துணையாக, ஆதரவாளனாக, தேற்றரவாளனாக, அப்பா உற்ற தோழனாக எனக்கு இருந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. வார்த்தைகள் போதாத ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை விவரிப்பதற்கு வார்த்தைகள் போதாத ஆண்டவரே. அத்தனையாய் நன்மை செய்திருக்கிறீரப்பா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் பாதைகளுக்காக தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உம்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உம்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். கூயவனாக புனைந்திட்டீரே, களிமண்ணையே கிருபையாலே. கூயவனாக
கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஸ்தோத்திரமே, ஒருவருக்கே தேவனுக்கு மறவாமல் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, கடைசியாக எல்லாரும் ஒரே குரலாக ஒருவராயிலும் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லாரும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, ஆண்டவரே கரம் உயர்த்தி ஸ்தோத்திரமே, அப்பா, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். பரிசுத்த தேவனே, எங்களை எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவில்லாமல் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனே, கடந்த 6 மாத காலம் அளவும் எத்தனையோ நேரங்களிலே ஒன்றுமே இல்லை என்கிறதான சூழ்நிலைமையிலும் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அன்பாய் கரம் பிடித்து எங்களை வழி நடத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, தகப்பனே எங்களுக்கு நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு வைத்தியராய், அனுகூலமாய் எங்களோடு கூட நீர் இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் துதி ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. எங்களை முற்றுமாய் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.